இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து தற்பொழுது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை பொறுத்தவரை வந்து சென்னையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய பல்வேறு டிவிஷனில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, சென்னைக்கு கீழே வரக்கூடிய அந்த டிவிஷன்கள் எல்லாமே வந்து அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கே வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, சென்னை, கோயம்புத்தூர், பெரம்பலூர், திருவனந்தபுரம், பாலக்காடு, சேலம், அரக்கோணம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரேஜ் ஒர்க்கு, அதே மாதிரி வந்து சென்ட்ரல் ஒர்க் ஷாப், இந்த இடங்களில் வேக்கன்சி இருக்குது. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்லேயும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேரேஜ் ஒர்க்கு பெரம்பலூரில் 1357 வேலைவாய்ப்பு. அதே மாதிரி சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 679 பொசிஷன் இருக்குது. இன்னொன்று டெலிகாம் ஒர்க் ஷாப் போதனூரில் உங்களுக்கு 824 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2024 வெளியே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2860 காலி பணி வந்துருக்கு. இது வந்து ஒரு மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. சவுத்தர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2024 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அண்ட் சூட்டபிள் ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா 29/1/2024 வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாளாக வந்து 28/2/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கு sr.indianrailways.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வெல்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 50% மார்க் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் 12th அண்டர் 10+2 சிஸ்டத்தில் நீங்கள் வந்து படிக்கிறவங்களாக இருக்கணும். இவங்க வந்து இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் வந்து கண்டிப்பாக வந்து 10th 50% மார்க் வந்து எடுத்துக்கணும். இதுவே SC ST கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவரையாக பார்த்தது இதே மாதிரி XIT ஆல்ரெடி வந்து ITI முடித்தவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், டேனர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ITI முடிச்சிங்க, இல்லை 12th முடிச்சுட்டு ITI முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து ஒரு சில போஸ்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி IT டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங் இருக்குது. கம்ப்யூட்டர் COPA இருக்குது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அது முடித்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய போஸ்டிங் இருக்குது. விருப்பப்பட்டவங்க கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து வெளியிடக்கூடிய முக்கியமான எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ். 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 15 வயசு கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22 24 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அல்லது XITI MLT அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCக்கு 3 வருஷம், SC STக்கு 5 வருஷம், ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து SC ST ஃபிசிக்கலி சார்ஜர் பீப்புள், உமன் கேண்டிடேட் இதுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது கடைசி நாளாக வந்து 28/2/2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தற்பொழுது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னா வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்களுடைய அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 28/2/2024 அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செலக்ஷன் யூனிட் பார்த்துக்கோங்க. எங்கே செலக்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 3 இடம் இருக்குது. இதில் பெரம்பலூர் கிளிக் பண்ணிங்கன்னா பெரம்பலூருக்கான இன்ஃபர்மேஷன் போகும். அதில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஃப்ரெஷரா இல்லை வந்து ITI முடிச்சவங்களான்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷர்னா 10th இல்லை 12th முடிச்சவங்க. ITIனா நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு ITI முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டிவிஷனுக்கு திரும்ப கேட்குறாங்க. பெரம்பலூர்லேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல்லையும் வேகன்சி இருக்குது. அதேமாதிரி கேரேஜ் அண்டு வேகன் ஒர்க் ஷாப்லேயும் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணீங்க, ஃபிட்டரா அல்லது வெல்டரா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துக்கோங்க. நான் ஃபிட்டர் வந்து செலக்ட் பண்ணுறேன். அது செலக்ட் பண்ணிட்டு வந்து ப்ரொசீட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்பொழுது அது ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்
அடங்கிய ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வெளியாகிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ஜெண்டர், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. மொபைல் நம்பர், இமெயில் தான் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ரெண்டிஸில் தான் தற்பொழுது வந்து எடுக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் ஜாப் ஏதாவது விட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.